ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் தண்டபாணி பேசுகிறேன், எம்டிசி கோயம்புத்தூர். டிசைன் டேட்டா புக்கில் வந்து எயித் சாப்டர் வந்து கியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் வந்து மெயினாக வந்து பவர் டிரான்ஸ்மிட்டிங் டிவைஸ். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் கியர்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்பர் கியராக இருக்கலாம், ஹெலிக்கல் கியராக இருக்கலாம், பெவல் கியராக இருக்கலாம், வாமன் பாம்பில் இருக்கலாம், ஹெரிங்கோன் கியராக இருக்கலாம். இந்த எல்லா கியருமே வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, கியரோட மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறது, அதில் வீல் கியருக்கு என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும், பினிங் கியருக்கு என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும், அடண்டம்னா என்ன, டிடம்னா என்ன, அதோட டோட்டல் நாமென்க்ளச்சர் என்னென்ன மாதிரி இருக்குது, அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், டிசைன் டேட்டா புக்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிசைன் கால்குலேஷன்ஸ் போடுறது. இதில் பர்டிகுலராக பார்க்க போனோம் அப்படின்னா மாடியூல்னு சொல்லுவாங்க. மாடியூல் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற உட்பட இதில் எல்லா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஒரு கியர் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகணுமோ, கியர் டிசைன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க வந்து இந்த 8th சாப்டர் வந்து பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் யுவர் கேரியர்.